விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அழுகுறோலோட ஒரு மீட்பாளை பொண்ணு வந்ததுங்க. தன்னுடைய மாடு கிணத்துல விழுந்து இறந்து மிதந்த நிலையில் இருக்கிறத மீட்டு தர சொல்லி மீட்பு அழைப்பு தாங்க அது. நாங்களும் தீயணைப்பு வாகனத்தை இயக்கிக்கிட்டு மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டோங்க. அது அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளே இருக்குதுன்றதால இருசக்கர வாகனம் மூலயமா பொருட்களை ஏற்றிக்கிட்டு அங்கே போயிட்டோங்க. அங்கே போயிட்டு பார்த்தா தெரியுது அந்த மாடு இறந்த நிலையில் இருக்கிறது. ஆனால் எப்படி இறந்ததுன்னு தெரியல. ஒருவேளை எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட்டாகவும் ஆகியிருக்கலாம். அதனால் கிணத்துக்கு போக வேண்டிய மின்சாரத்தை துண்டிச்சிட்டு எங்களுடைய வீரர்கள் பாதுகாப்பாக ரோப்பை கட்டி லைபாய் மூலயமா உள்ளே இறங்கி அந்த மாட்டை ரோப் மூலயமா கட்டிட்டு 2 ரோப்பும் முன்னையும் பின்னையும் கட்டிட்டு அந்த ரோப்பை ஆப்போசிட்டில் டிராக்டர்லையும் கட்டிட்டு அந்த மாடோட 2 கயிறையும் இணைச்சி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டீம் இழுத்துக்கிட்டு அந்த மாடை கிணத்து கரையில் உராயாமல் அந்த மாடை பாதுகாப்பாக மேலே மீட்டு அந்த உரிமையாளர் வசம் ஒப்படைச்சாலும் ஆனால் இறந்த நிலையில தாங்க இருந்தது. எங்களுக்கும் மன கஷ்டமாக இருந்தது. என்னுடைய குடும்ப கஷ்டத்தை போக்க வந்த தெய்வமே இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன்னு அழும்பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது.